வணக்க மக்களை, சற்று முன்வைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். பாஜகவுக்கு டாடா சொல்கிறாரா அண்ணாமலை? தனி கட்சி தொடங்க அதிரடி பிளான் என்ன? சமூக வளங்கள் கசியும் தகவல் என்ன? வாங்க வீடியோவை பார்க்கலாம். அதாவது தமிழக அரசியல் வரலாற்றில் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகுதான் அனைத்து கட்சிகளுமே ஒரு புதிய மாற்றத்தை சந்தித்திருக்கிறதா. அதாவது தமிழகத்திலே இரு பெரும் திராவிட கட்சியான திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு பெரும் கட்சிகளை பின்னுக்கு தள்ளி, அதாவது தமிழகத்திலே ஒரு மிக பெரும்பாலான கட்சியாக விஜயன் புதிதாக ஆரம்பித்துள்ள இந்த தமிழக வெற்றி கழகம் தமிழகத்திலே 108 இடங்களை பிடித்து பெரும்பான்மை நிறுத்திக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில்தான் தமிழக அரசியலில் உட்கட்சி வாரம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளதா. அந்த வகையில்தான் அதாவது தமிழகத்திலே பாஜகவானது அதிமுகவுடன் கூட்டணி வைத்த நிலைதான் தமிழகத்தில் பாஜக காலொன்று அணைக்கிறதா. அந்த வகையில்தான் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவரான அண்ணாமலை அவர்கள் காட்சிகள் தனக்கு உரிய அங்கீகாரம் மற்றும் முக்கியத்துவம் வழங்கப்படாத காரணத்தினால் ஒரு கடுமையான அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறதா. இருந்தாலும் கூட இதன் உச்சக்கட்டமாகத்தான் அவர் கண்டிப்பாக பாஜகவிலிருந்து விலகி தனி கட்சியெல்லாம் தொடங்கப் போவதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. அதற்கான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்புவே இன்னும் கண்டிப்பாக ஒரே வாரத்தில் வெளியாக உள்ளதால் அவரது ஆதரவாளர்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் அடுத்தடுத்த பதிவுகளை வெளியிட்டு வருகிறார்கள். அதாவது ஒட்டுமொத்த அரசியல் வட்டாரத்திலும் இது ஒரு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது தமிழகத்தில் பாஜக மாநில தலைவராக முன்னாள் இருந்தவர் அண்ணாமலை அவர்கள். அண்ணாமலைக்கென்றே தமிழகத்திலே ரசிகர் பட்டாளம் இருப்பது என்பது குறிப்பிடத்தக்கதா. அந்த வகையில்தான் அண்ணாமலை கண்ணு அவர்களுக்கு பாஜகவில் முக்கிய பதவியோ அல்லது முக்கிய இடங்கள் அவருக்கு கொடுக்கப்படாத காரணத்தினால்தான் பாஜகவின் மூத்த தலைவர் அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாக பாஜகவிலிருந்து விலகி தனி கட்சி ஆரம்பிக்கப் போவதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. அண்ணாமலையின் இந்த அதிரடி முடிவால் தான் அதிர்ச்சி அடைந்துள்ள பாஜக தேசிய தலைமையானது அவரை சமாதானம் செய்யும் முயற்சியில் தீவிரமாக இறங்கியுள்ளதாகவும் அவருக்கு கண்டிப்பாக தேசிய அளவில் ஒரு முக்கிய பொறுப்பு வழங்கப்படலாம் என்றும் டெல்லி வட்டாரங்கள் பேசி வருகிறது. அதாவது எவ்வாறாயினும் அண்ணாமலையை கண்டிப்பாக சென்னை திரும்பியவுடன் செய்தியாளர் சந்தித்து பேசினால் மட்டுமே அவர் தனி கட்சி தொடங்குகிறாரா அல்லது பாஜகவிலே நீடிக்கிறார் என்ற நிலையில் கண்டிப்பாக ஒரு நிஜமான ரகசியம் வெளிவரும் என்பதால்தான் தமிழக அரசியல் களமான தற்பொழுது உச்சகட்ட எதிர்பார்ப்பில் நிலவிக் கொண்டிருக்கிறதா. அதாவது தமிழகத்தில் கண்டிப்பாக பாஜக காலூன்ற வேண்டுமானால் அதற்கு அண்ணாமலையின் ஆதரவு என்பது கண்டிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கண்டிப்பாக இது கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவாலாக பார்க்கப்பட்டு வருகிறதா. ஏனென்றால் அண்ணாமலை அவர்கள் சற்று ஒதுங்கியிருக்க காரணத்தினால் கண்டிப்பாக அவர் அமைதியிருக்கும் சூழல் கண்டிப்பாக அவர் பாஜகவிலிருந்து விலகி தனி கட்சியோ அல்லது வேறு கட்சியுடன் கண்டிப்பாக தனது ஆதரவை அறிவிப்பார் என்ற நிலையில்தான் பார்க்கப்பட்டு வருகிறதா. ஏனென்றால் அண்ணாமலையின் செயல்பாடுகள் அப்படித்தான் இருந்து கொண்டு வந்த நிலையில்தான் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை அவர்களுக்கு அதாவது எம்எல்ஏ பதவியும் வழங்கப்படாத சூழல் தான் உருவாகியிருக்கிறது. வேட்பாளர் பட்டியலில் அவர் பெயர் இடம்பெறாததான் இதால் ஒரு பெரிய பரபரப்பை நிலவிக் கொண்டிருக்கிறதா. இந்த வகையில்தான் அண்ணாமலையின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும், அவர் எடுக்கப்படும் முடிவுகள் கண்டிப்பாக பாஜகவிற்கு ஒரு பெரிய கண்டிப்பாக ஒரு வலிமை வாய்ந்த விஷயமாகத்தான் காணப்படுமா என்ற நிலையில் தான் பார்க்கப்பட்டு வருகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.